என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு வெவ்வேறு வரங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. வெவ்வேறு வரங்கள். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:8. ரோமர் நிருபத்தில் பல வரங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இங்கே பவுல் புத்தி சொல்லுகிற வரம் பற்றி பேசுகிறார். புத்தி சொல்லுதல் என்பது ஆலோசனை கூறுதலுக்கு, அதாவது கவுன்சலிங் ஒப்பாகும். அதுவும் இப்போது நம் சபைகளில் தேவைப்படுகிறது. அதற்கென தனி கல்வி முறையே இருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தமிழில் உள்ள பொது மொழிபெயர்ப்பையும் காணும்போது ஊக்கமளித்தல் என்றே பொருள்படுகிறது. சோதனை, வேதனை, தாழ்வு சிக்கல் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை ஊக்கப்படுத்தி பேசுவது ஒரு வரமாகும். உண்மைதான். சபைக்கு வருபவர் பலருக்கு மற்றவர்களுடைய புன்னகை, விசாரிப்பு, பாராட்டு, பரிசளிப்பு போன்றவை உற்சாகப்படுத்தி சபை காரியங்களில், பக்தி காரியங்களில் ஈடுபாட்டை உண்டாக்கும். ஆற்றி தேற்றி பேசி நன்மைகளை செய்யும் பழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள் பெருகினால் நல்லது. அடுத்து, பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். பொதுவாக சபைகளில் சிறு சிறு வேலைகளை, பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஏழை எளியவர்களுக்கு பிழைப்பு ஆதார உதவிகளை பகிர்ந்து கொடுப்பார்கள். இதில் வஞ்சனை கூடாது. எதிலும் நேர்மை சிறக்க வேண்டும். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். முதலாளி என்பவர் தலைமை தாங்குபவராய் இருக்கக்கூடும். இவர் தன் பணியை எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செய்ய வேண்டும். பகிர்ந்து கொடுப்பதிலும் பிறரை வேலை வாங்குவதிலும் பாரபட்சம் கூடாது. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் செய்வது கூட ஓர் ஆவிக்குரிய வரம் என்கிறார் பவுல். ஆம், அன்னை தெரசா காட்டிய இரக்கம் ஓர் ஆன்மீக வரம்தான். முழுமையாக தன்னை துறந்து வறுமைப்பட்டவர்களிடத்தும் சிறுமைப்பட்டவர்களிடத்தும் பரிவு கொண்டு அவர்களுக்கு உதவியது ஆண்டவருக்கு எத்தனை மகிமையாய் அமைந்திருந்தது. அம்மையார் உண்மையிலேயே வரம் பெற்றவர்தான். ஆண்டவருக்காகவும் சபைக்காகவும் எதை செய்ய முடிந்தாலும் முழு மனதோடு நேர்மையாக செய்தால் போதும். அதுவே வரத்தின் வெளிப்பாடு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர வரம் பெற்றோர் வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர வரம் பெற்றோர் வேண்டும். தீர்மானம்: கிறிஸ்து என்ற தலைவருக்காகவும் சபை என்ற சரீரத்துக்காகவும் என்னால் செய்ய முடிகிற காரியங்கள் என்ன என்று யோசித்து அவற்றை செய்வேன்.